நான் நினைத்திருந்தால் ஜனாதிபதியாகவே ஆகியிருப்பேன் என்று பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். மேலும், நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படவில்லை. எனது ஆசையெல்லாம் தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். இந்தியாவில் இதுவரை இருந்த பிரதமர்கள் அனைவரும் எனக்கு நன்றாக தெரிந்தவர்கள் என்றும், நான் நினைத்திருந்தால் ஜனாதிபதியாகவே ஆகியிருப்பேன் என்றும் அந்த கூட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் அவர் உரையாடினார். நான் எந்த பதவிக்கும் போகலை, எந்த பதவியும் நான் விரும்பலை. நான் நினச்சிருந்தேன்னா ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். இந்தியாவிலே பெரிய பணக்காரன் அம்பானியினுடைய பேரன் பேத்திக்கு கிடைக்கிற அந்த படிப்பு கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுடைய குழந்தைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அதுக்கான திட்டங்களை வச்சிருக்கிறவன் இந்த ராமதாஸ். நான் எந்த பதவிக்கும் போகலை, எந்த பதவியும் நான் விரும்பலை. அந்த கௌரவ தலைவர் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்பல் ஈகே மணி சொன்ன மாதிரி நான் நினச்சிருந்தேன்னா பிரசிடெண்ட்டாகவே ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். ஒரு துணை ஜனாதிபதி ஒரு தமிழர் தானே. இப்போ நான் ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். எல்லா பிரதமரும் எனக்கு நண்பர்கள். மோடி வந்தானே என்னை கட்டி பிடிச்சுவார். இப்போ சேல மோடி பிரதமர், நம்ம பிரதமர். ஆனால் நான் எந்த பதவிக்கும் எனக்கு எதுவும் வேணாம். என் மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். நான் எந்த பதவிக்கும் போக விரும்பலை. சத்தியம் பண்ணியிருக்கேன் என் வாழ்நாள் பூரா நான் எந்த பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இவங்களையெல்லாம் பெரிய பெரிய பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்குறேன். ஆனால் பெண்கள் ஆகிய நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆட்சி பொறுப்பை எங்ககிட்ட கொடுத்துருவோம்.